அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய குவார்டர்லியில தமிழ்ல எப்படி நல்ல ஸ்கோர் எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஸ்டடி பிளான் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல சொல்ல போறேன். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம்லேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால தமிழ்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா என்ன போர்ஷன், என்ன நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருவாங்க. இயல் 1, 2, 3, 4 இல்லை இயல் 1, 2, 3 அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த கொஷின்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்ற முடிவுக்கு வரலாம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில், இந்த வீடியோ எண்டில் நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா என்ன படிக்க போகிறோம், என்ன கொஷின் கேட்பாங்க, எக்ஸாமுக்கு என்ன கேட்பாங்க, இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஐடியாவுக்கு வந்துருவோம். அதை நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழ்ல நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். சரிங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி MVSAT எக்ஸாம். MVSAT அப்படின்றது மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்றது. MVSAT எக்ஸாம் எந்தெந்த டேட்ல நடக்குதுன்னு பாருங்க. 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா MVSAT எக்ஸாம் நடக்குது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல. ஜஸ்ட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுல யாரு சூப்பர் டூப்பரா நல்ல ரேங்க்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வின் ஃபுல்லி பெய்ட் ட்ரிப் பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர், அதுக்கடுத்து லேப்டாப்பு, ஐபோனு, ஐபேடு, அதுக்கடுத்து ஹெட்ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே கிடைக்கும். அட்வான்ஸ்டு ஒர்க் ஷாப் பாத்தீங்க அப்படின்னா புல்கிட் சாரோடது, அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து சிம்பிளா 6 ஸ்டெப் இருக்குது இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு. Vedantu.com mbsat.vedantu.com வெப்சைட் உள்ள போறீங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து OTP கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறீங்க. உங்களுடைய சிட்டி எது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்க போறீங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டீடைல்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அதை கொடுக்க போறீங்க. அதாவது நீங்க 10th 11th 12th அப்படின்றது அதுக்கடுத்து ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அதுக்கடுத்து வேதாந்து அச்சீவர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள ஜாயின் ஆடுவீங்க. சரிங்களா? சார் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நோ எக்ஸாம் ஃபீஸ். ரெஜிஸ்டர் பண்றதுக்கும் எந்த எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டாபிக் உள்ள வரோம். போறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ணா நகர், தாம்பரம், வேளச்சேரி, ஆவடி, போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஹோசூர், அதுக்கடுத்து பாண்டிச்சேரி இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நேரில் போய் தான் இந்த எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ தமிழை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சார் என்ன போர்ஷன்ஸா இருக்க போகுது அப்படின்றத பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயல் 1 முதல் இயல் 4 வரையும் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய போர்ஷனா இருக்க போகுது. சரிங்களா? உங்களுடைய குவார்டர்லி போர்ஷன். சரிங்களா? இதை தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா படிக்க போறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. அன்னை மொழியே, பாவாணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம், காலக்கணிதம், புயலிலே ஒரு தோணி, சொல், கேட்கிறதா என் குரல், பரிபாடல், மேகம், பெருமம், தொகைநிலை தொடர்கள். இதுல ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இது செய்யுள். இது 2 செய்யுள் வரக்கூடியது. அதனாலதான் கவிதை பேழை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுவும் செய்யுள், இதுவும் செய்யுள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பரிபாடல், மேகம் இது 2 செய்யுள். பெருமம் பாத்தீங்க அப்படின்னா கதை. சரிங்களா? இது ஒரு கதை. அதே மாதிரி புயலே ஒரு தோணி கதை. சரிங்களா? அப்போ பொறுத்தளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கதை அப்படின்றது வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்க போறாங்க. சரிங்களா? 4 கதை நம்ம படிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு கதை இல்ல 2 கதை கேட்பாங்க. சரிங்களா? அதனால அட்லீஸ்ட் நீங்க 3 கதையாச்சும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எந்தெந்த கதை படிச்சுக்கலாம் அப்படின்னா புயலே ஒரு தோணி கதை படிச்சுக்கோங்க, பிரமமும் படிச்சுக்கோங்க. பிரமமும் ஈஸி. சரிங்களா? இது 2 நீங்க தெளிவா படிக்க போறீங்க. அதுக்கடுத்து உரைநடை இருக்க போகுது. பாவாணர் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம், கேட்கிறதா என் குரல். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம குருவினா சிறுவினா நெடுவினால கவர் ஆகக்கூடியது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். நான் தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா 10th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதையும் எல்லாரும் பாருங்க. அதுல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இயல் 3ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இயல் 3ல பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி விருந்து போற்றுதும். சரிங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா உரைநடையில வரக்கூடிய ஒரு பகுதி. காசிக்காண்டம், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இது 2 பாத்தீங்க அப்படின்னா செய்யுள். கோப்பல்லபுரத்து மக்கள் பாத்தீங்க அப்படின்னா கதை. சரிங்களா? விரிவானம். சரிங்களா? இது இலக்கணம், இது திருக்குறள். திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க, மனப்பாட திருக்குறள். அதனால மனப்பாட திருக்குறள் கண்டிப்பா படிச்சிருக்கணும். சோ திருக்குறள் ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வி பாத்தீங்க அப்படின்னா உரைநடை, திருவிளையாடற் புராணம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய செய்யுள். சரிங்களா? இது நம்மளுடைய செய்யுள். அதுக்கடுத்து புதிய நம்பிக்கை பாத்தீங்க அப்படின்னா கதை. அதுக்கடுத்து இலக்கணம் போது இலக்கணம். சரிங்களா?
அப்ப பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டியது. இதுதான் நம்மளுடைய போர்ஷன்ஸ். இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்க போறாங்க. இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, எந்த மாடல்ல கேட்பாங்க, எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் தரணும், எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்றத என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துல நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஒரு இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே எடுத்துக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் மாறி இருக்கு. அதனால இது அப்படியே எடுத்துக்க வேணாம், ஒரு மாடல் மட்டும் எடுத்துப்போம். சரியா? ஏன்னா நான் பார்த்த வரையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ல 15 கேள்வி அப்படின்றது 1 மார்க் கேட்டிருக்காங்க. சில டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 14 கேள்வி அப்படின்றது கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம காமனா ஒரு 15 கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எடுத்துப்போம் 1 மார்க் பொறுத்தளவு. சரிங்களா? 1 மார்க் பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா நீங்க புக் பேக் அப்படின்றது படிக்கிற மாதிரி இருக்கும். புக் பேக் 1 மார்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்க படிக்கணும். சரிங்களா? புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க், அதுவும் இயல் 1ல இருந்து இயல் 4 வரையும் இருக்கக்கூடிய புக் பேக்கை ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா தரவு பண்ண போறீங்க. ஏன்னா 15 மார்க் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, 15க்கு 15 எடுத்துருவோமா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் படிக்கிறது மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் எடுக்க முடியும். எத்தனை மார்க் எடுக்க முடியும்? 10 மார்க். சார் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 மார்க் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் வழி சொல்றேன். சரிங்களா? அதுக்கு அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 10 கேள்வி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க் தான் கேட்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கேட்கறாங்க அப்படின்னா புக்கின் போவாங்க. புக்கின்ல எதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, கடைசியா இருக்கக்கூடிய அந்த 5 கேள்வி எப்படி சார் நாங்க எழுதுறது அப்படின்னா 11வது கேள்வி மோஸ்டா பாத்தீங்க அப்படின்னா இலக்கணம் சம்பந்தமா இருக்கக்கூடியது. அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய இலக்கணம் கிளாஸை நீங்க தெளிவா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குவார்டர்லி போர்ஷன்ஸ், குவார்டர்லி எக்ஸாமுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுல நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இலக்கணத்துல வரக்கூடிய 1 மார்க் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஈஸியா எடுத்துட முடியும். சார் அடுத்து 4 மதிப்பெண் எப்படி சார் எடுக்கிறது? இந்த 4 மதிப்பெண் பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. நம்ம பாடத்துக்குள்ள கவர் ஆகக்கூடிய ஏதாச்சும் ஒரு பாடல், அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை, அந்த பாடல் கொடுக்கலாம். இல்லைனா வந்து அன்று அவனசை அல் சேர்ந்தது அல்கி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாடல் கொடுக்கலாம். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் வரக்கூடிய பாடல் கொடுக்கலாம். அப்போ காசை காலத்தில் வரக்கூடிய பாடல் கொடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு பாடல் அப்படின்றத அவங்க கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அது சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்றதை கேட்பாங்க. இப்போ அன்னை மொழியை பாடலை இயற்றுனது யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த பாடல் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு? அன்னை மொழியில் இடம்பெற்றுள்ளது. அந்த பாடல் வந்து எந்த பகுதியில் இருக்கு? கனிச்சாறு பகுதியில் இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பாடலுக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய பகுதியில இருந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் எழுத தெரியணும். அப்படி கேட்கும்போது நமக்கு ஆன்சர் எழுத தெரியணும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செயல் பகுதியும் படிக்கணும். செயல் பகுதியை படிக்கிறது மூலயமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த 4 மதிப்பெண் அப்படின்றது நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? நூலுடைய ஆசிரியர் யாரு? அதுக்கடுத்து இதோடைய அடி எதுகை என்ன, மோனை என்ன அப்படின்னு கேட்பாங்க. சார் எனக்கு மோனைனா என்னன்னு தெரியாது, எதுகைனா என்னன்னு தெரியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க. அடுத்து குவார்டர்லிக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலா வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அதெல்லாம் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அதன் மூலமா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழ்ல நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு இலக்கண குறிப்பு. உங்களுக்கு புக்கிலே பாத்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த இலக்கண குறிப்பு படிக்கணும். ஃபர்ஸ்ட் 4 இயலுக்கு இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு புக்கில் இருக்கக்கூடியதை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சொல்லும் பொருளும், ஆக்சுவலா அதுல கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா இல்லாத மாதிரி இருக்கும், நான் எழுதி காமிக்கிறேன். சொல்லும் பொருளும், அப்ப அந்த சொல்லும் பொருளும் அப்படின்றது நீங்க தெளிவா படிச்சிருக்கணும். சரிங்களா? இதை படிக்கிறது மூலமா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 4 மதிப்பெண் அப்படின்றது எடுக்க முடியும். சோ இலக்கணம் நீங்க தெளிவா கவனிச்சீங்க அப்படின்னா அந்த 5 மதிப்பெண் அப்படின்றது எடுத்துடலாம். சோ டோட்டலா உங்களுக்கு 1 மார்க் பாத்தீங்க அப்படின்னா 15 மார்க் ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா சொலையா எடுத்துடலாம். சரியா? இது 1 மார்க் இருக்கக்கூடிய பகுதி. அதுக்கடுத்து 2 மதிப்பெண்களுக்கு வருவோம். சரிங்களா? 2 மதிப்பெண்களுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்றது கேட்பாங்க. சரிங்களா? விடைக்கேற்ற வினா. இந்த விடைக்கேற்ற வினா அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. விடைக்கேற்ற வினாவை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் கொஸ்டின் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வினாவா மாற்ற சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அப்ப பாரதியார் நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார். நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? அவ்வளவுதான். கடைசியா முடிக்கும் போது ஒரு கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுதான் கொஸ்டின் டேக் மாதிரி. இங்கிலீஷ்ல கொஸ்டின் டேக் எழுதுவீங்களா அந்த மாதிரி தமிழ்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய குருவினா. பேலன்ஸ் இருக்கக்கூடிய குருவினா. சார் குருவினா எல்லாமே படிக்கணுமா இல்ல இம்பார்ட்டன்ட் தருவீங்களா? நான் இம்பார்ட்டன்ட் தருவேன். சரிங்களா? அது மட்டும் படிச்சா பத்தாது. ஆனா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? அப்போ குருவினா அப்படின்றது நீங்க படிக்க போறீங்க. அடுத்து நீங்க படிக்க போறது குருவினா அப்படின்றது படிக்க போறீங்க. அதுக்கடுத்து 21வது கேள்வி. 21வது கேள்வி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினா இருக்க போகுது. என்ன கொஸ்டினா இருக்க போகுது?
கம்பல்சரி கொஸ்டின். அது என்ன சார் கம்பல்சரி கொஸ்டின், என்ன சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா திருக்குறள் தான். தரும் என முடியும் திருக்குறளை எழுதுக, முயற்சி திருவனையாக்கும் முயற்றின் உண்மை தரும். அப்ப தரும் முடியுதா? அப்ப இந்த மாதிரி தரும் என முடியக்கூடிய திருக்குறள், அந்த மனப்பாட பூதி திருக்குறள் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் போட்டிருப்பாங்க. அந்த திருக்குறள் நீங்க என்ன பண்ணணும், தரவா படிச்சு வச்சிருக்கணும். சரிங்களா? அப்ப அதை எழுதுறது மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். சோ 4 × 2 8 மார்க் அப்படின்றது கிடைக்கும். எத்தனை மார்க் கிடைக்க போகுது? 8 மார்க் அப்படின்றது இந்த ஒரு பகுதியில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 5 × 2 10 மார்க். சரிங்களா? இந்த 10 மார்க் எங்க சார் கேட்பாங்க அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம். நான் சொல்றேன், ஷஃபிள் பண்ணி சொல்றேன், ஆனா நோட் பண்ணிக்கோங்க. பகுபத உறுப்பிலக்கணம் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் இருக்க போகுது. ஈஸியா எடுக்கலாம். பகுபத உறுப்பிலக்கணம் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதான் இதுக்கு அடுத்து நான் குவார்டர்லி எக்ஸாமுக்கு அப்படின்னு நான் தனியா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா வாட்ச் பண்ணணும். சரிங்களா? அது வாட்ச் பண்றது மூலமா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க. இலக்கணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகள் கேட்பாங்க. இலக்கணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகள் எப்படி சார் நான் ஆன்சர் பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்து நான் போடக்கூடிய இலக்கணம் கிளாஸை மிஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அந்த இலக்கணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய கேள்விகளும் நீங்க என்ன பண்ணிடலாம், அட்டென்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல இருக்கக்கூடிய எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர் அப்படின்னா கடலை உருண்டைய நுணுக்கி ருசித்து சமைத்து சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? அதெல்லாம் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். அதெல்லாம் நம்ம படிக்க போறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கணம். சரிங்களா? இலக்கணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய வினாக்கள் தான் அதிகமா கேட்க போறாங்க. அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா படிக்க போறீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சில குறிவினா கேள்விகள் அப்படின்றது கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? குறிவினா கேள்விகள் அப்படின்றது என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதுல கேட்பாங்க. அதையும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எழுத போறீங்க. சரிங்களா? சோ நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த 10 மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து 3 மதிப்பெண் வினாக்கள். சார் இந்த 3 மதிப்பெண் வினாக்கள்னா எங்க இருந்து சார் கேட்பாங்க? சிம்பிள் சிறுவினா. என்னது? சிறுவினா. பாருங்க, சிறுவினாக்கள்ல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. இந்த சிறுவினாக்கள் பாத்தீங்க அப்படின்னா இயல் 1ல இருந்து இயல் 4 வரையும் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் நம்ம தரவு பண்ணிடணும். அது திருக்குறள் இருக்கக்கூடிய சிறுவினாவும் உண்டு. சரிங்களா? சார் திருக்குறள்லயும் சிறுவினா இருக்கே, அதுவும் படிக்கணுமா? கண்டிப்பா படிக்கணும். சரிங்களா? அப்போ இயல் 1ல ஸ்டார்ட் பண்ணி இயல் 4ல வரையும் இருக்கக்கூடிய சிறுவினா எல்லாமே படிக்க போறோம். சரிங்களா? அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து தரவு பண்ண போறீங்க. சரிங்களா? அதை படிச்சீங்க அப்படின்னா நம்மளால 2 × 3 6 மார்க் அப்படின்றது என்ன பண்ண முடியும், நம்மளால வாங்க முடியும். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதேதான் நம்மளுடைய 3 மதிப்பெண் வினாக்கள். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனப்பாட பாடல் அப்படின்றது கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? மனப்பாட பாடல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னை மொழியை பாடல் பாத்தீங்கன்னா மனப்பாட பாடல். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில். இந்த மாதிரி நான் உங்களுக்கு மனப்பாட பாடலை ராகமா படிச்சு சொல்லித்தரேன். அது நீங்க படிச்சுக்க போறீங்க. சரிங்களா? அப்போ 34வது கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினா இருக்க போது, அதுவும் மனப்பாட பாடலா இருக்க போகுது. சோ அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதை படிக்க போறோம். சரிங்களா? இது நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். அப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 2 × 3 ஒரு 6 மார்க் அப்படின்றது என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்மளால எடுத்துட முடியும். சரிங்களா? அப்ப இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் எப்படிலாம் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க போறாங்க, எப்படி கேட்டா நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படின்றது கேட்க போறாங்க. அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து கடைசியா வந்தீங்க அப்படின்னா 5 மதிப்பெண் வினாக்கள். அதுக்கு அடுத்து 5 மதிப்பெண் வினாக்கள். இந்த 5 மதிப்பெண் வினாக்கள் பாத்தீங்க அப்படின்னா எதுல இருந்து சார் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னா கடிதம்லாம் நான் அப்கமிங்ல வீடியோ போடுறேன். சரிங்களா? கடிதம் படிவம் இந்த வாட்டி கேட்டதான் கேட்பாங்க. ஏன்னா போர்ஷன்ஸ் மாறி இருக்கு. ஆனா படிவம் சிலபஸ்ல இருக்கா அப்படின்னா இருக்கு. உங்களுடைய இயல் 1 இயல் 2ல படிவம் கொடுத்துட்டாங்க. அப்போ படிவம், அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளால 5 × 5 பாத்தீங்க அப்படின்னா 25 மார்க் ஈஸியா வாங்கலாம். நல்லா என்ன பண்ண முடியும், 25 மார்க் சொலையாவே வாங்க முடியும். அப்ப இந்த இடத்துல கொஸ்டினை படிங்களேன். தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலேறு சுட்டுவன யாவை? வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக இருந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் செங்கீரை ஆடி நயத்தை விளக்குக. புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள். சரிங்களா? புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும், ஆன்சர் எழுதிட முடியும். அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கடிதம் 2 கடிதம் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா உறவினர் கடிதம், அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அலுவலக கடிதம். அலுவலக கடிதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எங்க ஏரியால வந்து விளக்கெரியல, எங்க ஊர்ல வந்து லைப்ரரி இல்ல, இதெல்லாம் அலுவலக கடிதம். உறவினர் கடிதம் அப்படின்னா இப்ப உங்களுடைய அம்மாவுக்கு எழுதுறது, அப்பாவுக்கு எழுதுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடிதம். அதுக்கு அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. சரிங்களா? இதுக்கு ஒரு 5 மார்க் அப்படின்றது கேட்பாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுக்கணும். சரிங்களா? இப்ப புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பிக்சர் இருக்கும்ல, அதை படிச்சுட்டு போனாலே போதும். அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எழுதிட முடியும். சரிங்களா? இது எல்லாம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எழுத போறீங்க. அதே மாதிரி சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா படிவம் கேட்டிருக்காங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்றது உங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாத்த பத்தி என்ன பண்றேன் அப்படின்னா டீடைல்டா நான் ஒரு வீடியோ போடுறேன்.
இப்போ கடிதம் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உறவினர் கடிதத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்து கடிதம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்லாம் அதெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு. இலக்கணம் பொதுவும் நடத்தி முடிச்சாச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்து எக்ஸாம் கொஷின்ஸ் ஓரியன்டாக தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்க போகுது. மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு அடுத்த கிளாஸ் இருக்க போகுது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய தமிழை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால என்ன பண்ண முடியும்? ஃபுல் மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதை. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோப்பல்ல பிறத்து மக்கள், அதுக்கடுத்து பிருமம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள், திருக்குறள் இந்த நெடுவினாக்கள் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? தமிழ்ல ஆல்மோஸ்ட் 95+ எடுத்துடலாம். ஏன் சார் சென்டம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சென்டம் ஸ்கூல்ல உங்களுக்கு அதிகமாக போட மாட்டாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாம்லேயே அதிகமாக போட்டது கிடையாது. அதனால தான் சென்டம் அப்படின்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணல. 95+. சரிங்களா? அது அல்லது 98, 99 கூட எடுக்க முடியும். சரிங்களா? நீங்கள் எக்ஸலண்ட்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரானரியாக எழுதிருந்தீங்கன்னா 100 கூட கிடைக்கும். சில ஸ்கூலில் சில டீச்சர்ஸ் வந்து போடுறாங்க. அது மூலம் உங்களால் வந்து அந்த மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இப்படி தான் கொஷின்ஸ் இருக்க போது. இந்த மாதிரி மாடலில் தான் கேட்க போகிறாங்க. நம்ம இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணணும். கடைசியாக நமக்கு ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதம் நீங்கள் கடினமாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணில் தமிழில் நல்ல மதிப்பெண் அப்படின்றது வாங்க முடியும். அட்லீஸ்ட் 95+ ஆச்சும் உங்களால் வாங்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கலாம்.